இந்த 35 ஆண்டுகளாக இந்த களத்திலே நாம் இருக்கிறோம். 25 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் இருக்கிறோம். இந்த தேர்தல் அரசியலில் எவ்வளவு ஹியூமிலியேஷன்ஸ், அவமானங்கள், மன உளைச்சல்கள், அதெல்லாம் வெளியில் சொல்ல, அதெல்லாம் எழுதினா வால்யூமாக எழுத முடியும். இப்போ போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறான், நீ ஏன் தனியாக நிற்கல, நீ ஏன் அந்த கூட்டணியில் இருக்கிற, நீ ஏன் இந்த கூட்டணியில் இருக்கிற அப்படின்னு ப்ராக்டிக்கல் நாலேஜே இல்லாமல், ஒரு சாத்தியக்கூறு பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் நம்முடைய மேலே விமர்சனங்களை வைத்து விட்டு போவார்கள். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தவே கூடாது. நாம் எல்லோரோடும் இணக்கமாக இருக்க வேண்டும். காங்கிரஸோடு நமக்கு கடுமையான முரண் உண்டு. நான் 2009 உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் அமர்ந்த போது ஈழத்திற்காக உயிரை கொடுத்து போராடுவதற்கும் தயார் என்று உறுதி எடுத்து கொண்டு போய் நான் அமர்ந்தேன். யார்கிட்டையும் சஜஷன் கேட்கல, கேட்டால் வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு ஆலோசனை கேட்கல. கட்சியில் முன்னணி பொறுப்பாளர்கள் யாரோடும் நான் கலந்து பேசலை. வன்னியரசுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா அவன் எப்போதுமே என்னை வந்து டச் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த கட்சியில் எப்போதும் என்னை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிற ஒரு பொறுப்பாளர், எந்த நேரமும் வந்து நடப்பை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு முனைப்பு அவரிடத்தில் உண்டு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க, இதை பற்றி என்ன கருத்து, அவனுக்கு வருத்த மனசுக்குள்ள 1000 இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யலாம், ஏன் இப்படி இங்கே அமைதியாக இருக்குது, இதை எதாவது பண்ணணும், இதை எதாவது தள்ளணும், இதுக்கு எதாவது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும், இதுக்கு எதுக்காக நம்ம வந்து ஒரு கருத்து சொல்லணும், ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். அப்போ நான் வந்து ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை ரொம்ப முத்தி போய் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வன்னியை சூழ்ந்து விட்டார்கள் என்று மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி தலைவர் ஆணைமுத்து அவர்கள் நடத்திய திருச்சி மாநாட்டிலே பங்கேற்கிற போது நான் உரத்து பேசிவிட்டு வந்து பொங்கு தமிழ் அலுவலகத்துக்கு போய் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பார்த்து பேசினேன், நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன ஆலோசனை அடிப்படையில் பெரியார் திடலுக்கு போனோம். ஆசிரியர் வீரமணி அவர்களோடு சேர்ந்து பேசணும். அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு, நான் மீண்டும் அதை பேச விரும்பவில்லை. ஆனால் கடைசியாக யாரும் ஒத்துவரவில்லை. ஈழம் தொடர்பாக எல்லோரும் இப்படி மந்தமாக இருக்கிறார்களே என்ற வலியோடு நான் மட்டும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். யாரும் வர வேண்டாம், உனக்கெல்லாம் குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி பிள்ளை இருக்குது. மனப்பூர்வமாக ஜென்யூனா உண்மையாக நேர்மையான உள்ளத்தோட சாவோங்கிற ஒரு அந்த தைரியத்தோடு தான் போனேன். அப்போ வன்னியரசு நானும் வந்து உட்கார்றேன், இல்லை ஆகும்னார். வேண்டாம், யாரும் உட்காராதீங்க, நான் மட்டும் உட்கார்றேன் அப்படின்னு இடம் பிடிச்சு மரமலை நகரில் போய் உட்கார்ந்த 4 நாள். அன்னைக்கு அவருக்கு தெரியும், தோழர்களே, அந்த உண்ணாவிரதத்தின் போது ஈழத்துக்கு ஆதரவாக போராடக்கூடிய சக்திகள் ஓடி வந்து என் பக்கத்திலே அவர்களும் சேர்ந்து அமர்ந்திருந்தால், ஊக்கப்படுத்தி இருந்தால், விட வேண்டாம் என்று என்னை கட்டாயப்படுத்தி இருந்தால், தொடருங்கள் என்று உந்துதல் தந்திருந்தால், 5வது நாள் 6வது நாள் பொங்கல் முடிந்து, அது அப்போ பொங்கல் டேஸ், எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருந்தாங்க. தமிழ்நாடே பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தது சிறுத்தைகளை தவிர. திருமாவளவன் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் சாக தயார் என்று உட்கார்ந்திருந்த வேளையில் 32 பேர் 26 பேர் 4வது நாள் குண்டர் தடுப்பு சட்டத்திலே தூக்கி போட்டார்கள். கூட்டணியில் இருந்து கொண்டே நீங்கள் எதிர்முகாமில் சேர்ந்து கொண்டு இந்த ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்கிறீர்கள் என்று முதல்வருக்கு உளவுத்துறை அன்றைக்கு ரிப்போர்ட். நாங்கள் திமுகவில் இருந்துகிட்டே திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட ஈழத்தமிழர் பிரச்சனையில் தனித்து முடிவெடுத்தோம். அதுதான் நடந்தது. அன்றைக்கு யாரும் வந்து பக்கத்தில் உட்காரல, போராட்டத்தை கைவிட வேண்டியதாயிடுச்சு. மருத்துவர் ராமதாஸ் தான் வந்து என்னை கட்டாயப்படுத்தி நிறுத்தவும் சொன்னார், நாம் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோன்னு. ஆனால் அவரை யாரும் விமர்சிக்கலை. திருமா இது தகுமா என்று என்னை தான் விமர்சித்தார்கள். நான் ஏதோ சமரசமாயிட்டேன், இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டேன், பயந்து பின்வாங்கிட்டேன்னு. என்னுடைய நேர்மை திறம் எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு உள தூய்மையோடு அந்த களத்திலே நான் இறங்கினேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த தூய்மை பலரிடத்தில் இல்லை என்பதை நான் அந்த களத்தில் தான் புரிந்து கொண்டேன்.